ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, எங்கள் மகத்துவம் உள்ள தேவனப்பா, மாறாத தேவனப்பா, மகிமை உள்ள தேவனப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனப்பா. அப்பா, இந்த மாலை வேளையில் ராஜா உம்முடைய பாதத்தில் வரும்படிக்கு தேவரீர் நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயர்ந்தவரே அப்பா, எங்களை தாழ்த்தி உம்மை ஏற்றுகிறோம் தகப்பனே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே என்னென்ன வியாதியோடு இருந்தாலும் தகப்பனே அப்பா, வியாதி உன்னிலிருந்து சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற தேவாதி தேவனப்பா. அப்பா, உம்முடைய நாம மகிமை அடையட்டும் தகப்பனே. அப்பா, உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என் ராஜாவே. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, என் மகத்துவமுள்ள தேவனப்பா, மாறாத தேவனப்பா, ஓ மகிமை உள்ள தேவனப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அற்புதம் செய்கிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே. யாத்ராகமம் 15:26 ஆண்டவரே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறப்பா. அப்பா, உன்னுடைய கரம் இறங்கி அப்பா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விசை இறங்கி கர்த்தாவே நீர் விடுவிக்கிற தேவனப்பா, நீ விடுவிக்கிற தேவனப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. யாத்ராகமம் 23:25 கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்று சொல்லியிருக்கிறேனப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, அந்த வியாதிகள் முற்றிலும் தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே அருமையான சகோதரி கிருபாவுடைய அம்மாவுக்கா ஸ்தோத்திர தகப்பனே, சகோதரிக்கா ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, என்னென்ன தடையோடு இருந்தாலும் ஆண்டவரே, டாக்டர்கள் என்னென்ன சொன்னாலும் தகப்பனே நீர் உயர்ந்தவரே, நீர் உயர்ந்தவரே. உமால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என் தகப்பனே. அப்பா, மகளுக்கு சுகம் கொடுக்கிற தேவனப்பா, மகளுக்கு சுகம் கொடுக்கிற தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மகத்துவம் உள்ள தேவனே, எங்கள் மாறாத தேவனே, எங்கள் மகிமை உள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் சர்வ வல்லவரே, ஓ அதிசயமானவரே, எங்க ஆலோசனை தெய்வமே, பரிசுத்தாவியாகிய தேவனப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 7:15 நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு வீக்குவார் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்த்திருக்கிறோமே. 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய கரம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த மாலை வேளையில நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அருமையான மகன் குமரனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனே ஆண்டவரே அப்பா, அந்த கட்டியில் இருந்து ஆண்டவரே நீர் விடுவிக்கிற தேவனப்பா. ஒரு விசை இறங்கி மகனே ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறவரே, நீங்க அற்புதம் செய்கிறவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கட்டி முற்றிலும் ஆண்டவரே மறைய தேவரே நீர் உதவி செய்யும்படியா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என் ராஜாவி ராஜாவே, நன்றி என் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மகத்துவம் உள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்கப்பா. ஆண்டவரே மகா இரக்கம் உள்ளவரே, அதிசயமானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு.
சங்கீதக்காரன் சொல்லுகிற 34வது சங்கீதத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே, என்னென்ன வியாதியோடு இருந்தாலும், என்னென்ன பிரச்சனையோடு இருந்தாலும் தேவரீ நீர் குணமாக்குறவர். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க குணமாக்குறவரப்பா. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் தெரியுதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் தெரியுதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. சொல்லுங்கப்பா, உம்மால கூட ஆண்டவரே, உம்மால சகலத்தையும் வைக்க வல்லவரப்பா. எப்பா, என்னுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு மகளுக்காக இந்த நாளில ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் பிள்ளையை சுகமாக்குங்களே, என் பிள்ளையை சுகமாக்குங்க ராஜாவே. ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பினில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். சொல்லுங்க ஆண்டவருக்கு, இந்த ஆண்டில் அற்புதத்தை செய்கிற தேவன் உம்மத்தியில வந்துபடி ஆண்டவரை, உன்னுடைய வியாதியிலிருந்தும், உன்னுடைய கஷ்டத்திலிருந்தும், உன்னுடைய வேதனையிலிருந்தும், உன்னுடைய நெருக்கத்திலிருந்தும் இப்பொழுதே உன்னை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறாரே. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வில் மூடும், ஆரோக்கியம் வாழ்வில் மூடும். ஆற்றிய தேற்றிய நாத போற்றி பாதம் பணிவோ. ஆறாத காயங்கள் ஆறும், சொல்லுங்க, ஆரோக்கியம் வாழ்வில் மூடும். ஆற்றிய தேற்றிய நாத போற்றி பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலமான், அநாதையாவது இல்லை. சொல்லுவோமா நம்ம ஒருபொழுதும்? அநாதை என்று சொல்லுகிறவர்களே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் அநாதை இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் அவருடைய பாதத்திலே, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாக்கிறவர். சொல்லுங்களேன், நீர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை பாதுகாத்து நடத்துகிறவர், என் வியாதியை நீக்குகிறவர். சொல்லுங்க, அவர் உன்னை அதிசயமாக நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் ஆண்டவருக்கு. அப்பா, உம்மை போல ஒரு ராஜா இல்ல ராஜா, உம்மை போல ஒரு தேவன் இல்ல ஆண்டவரே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மோடு தான் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவரே, நீர் மாறாதவரே, நீங்க உயர்ந்தவர். அப்பா, ஒரு விசையாக எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க உயர்ந்தவரப்பா. உம்மை போல யார் உண்டு தேவனே? உம்மை போல யார் உண்டு தேவனே? வியாதியை குணப்படுத்துகிறவர், வியாதியை எண்ணிலிருந்து நீக்குகிறவர், வியாதி எண்ணிலிருந்து நீக்கிறவர். யாரெல்லாம் வியாதியோடு அப்பா படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அப்பா, மருத்துவமனையில வியாதியோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் நீங்க, சுகத்தை கொடுக்கிறவர் நீங்க. ஒரு விசை இறங்கி தகப்பனே, என் மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை அப்பா உம்மால கூடுன்னு சொல்லுங்களேன், உம்மால கூடுன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்கப்பா,
நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு நாள் இல்லப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்க தேடாத ஒரு நாள் இல்லப்பா. யாரெல்லாம் உம்மை தேடாம இருக்கிறாங்களோ, உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறவரப்பா, அவர்களை மன்னிக்கிற தேவனப்பா. ஒரு விஷயம் இறங்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான் 41வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார். அவரால் கூடும், அவரால் கூடும், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஒரு மனமா, அப்பா என் பாவங்களை மன்னித்து, என் அக்கிரம சிந்தைகளை மன்னித்து, ஆண்டவரே உம்முடைய பாதைகளை செவ்வையாக்கி, ஆண்டவரே என்னை அதை பயன்படுத்தி நடத்த தேவரீர் வல்லவர் சொல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்களேன், நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. நன்றி என்று சொல்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். சொல்லுங்க, அவருக்கு மகிமை செலுத்துகிறோம், அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவருக்கு. அப்பா என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ அற்புதங்களை சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க அவருக்கு. நன்றின்னு சொல்லுங்களேன், நன்றின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சொல்லுங்க, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நாதா. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காமாலை வேளையில அப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறப்பா, ஒரு விஷயம் இறங்கியப்பா. சங்கீதம் 91 10வது வசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே. சங்கீதம் 103 3 5 வரை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார், உன் நோய்களை குணமாக்குவார், உன் பிரச்சனை அழிவுக்கு விலக்கிவிட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுவார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா, என்னாலே தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்களிலே எத்தனையோ துன்பங்களை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருந்தனே. ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுகிறோம் நாதா. சொல்லுங்க, நாதா நன்றி என்று. எந்தெந்த வியாதியோடு இருக்கிறீர்களோ அந்த வியாதியில கைய வச்சு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் நீங்க, உம்மால ஆகும், உம்மால ஆகும். சொல்லுங்க, 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே அவரை நோக்கி அவருடைய வஸ்திரத்தை தொட்டார், நான் சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு அந்த சகோதரி தொட்டதினாலே, அப்பா அந்த ஆண்டவரே எத்தனை அற்புதங்களை செய்தீரே, எத்தனை அற்புதங்களை செய்தீரே. உடனே அந்த 12 வருட பெரும்பாடான வியாதி முற்றிலும் ஆண்டவரே தேவாதி தேவனே நீ சுகமாக்கினீர், சுகமாக்கினீர். உமக்கு கரம் இறங்கி ஒருவரையும், வியாதியில் இருக்கிற ஒருவரையும், ஒருவரு பிள்ளைகளையும் ஹல்லேலூயா ஆபத்திலே காத்தீரே. சொல்லுங்க, நன்றி. அவர் போல யாருக்கா ஆபத்துல காப்பாத்த, ஆபத்துல என்னை விடுவி
ஜெபிக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. ஆபத்தில காக்கிறவர், அதிசயம் செய்கிறவர், உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்கா. ஆமென். வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுங்களேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே. உமக்கு உம்மால கூடப்பா, உம்மால கூடாத காரியங்கள். ஐயோ, தனியா நிற்கிற பொழுது எனக்கு துணையாக வந்தவரே, எனக்கு துணையாய் வந்தவரே, என்னுடைய வியாதியெல்லாம், என்னுடைய வியாதியெல்லாம், என் கஷ்டத்தை எல்லாம் நீக்கினவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் வியாதியோடு இருந்தாலோ ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறவர். சங்கீதம் 107 சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 20வது வசனத்தில், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எத்தனை அற்புதம் பாருங்களேன். 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் நீ போகலாம் என்று சொன்ன உடனே அந்நேரமே அவர் சொஸ்தமாகிறான். ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்கிற தேவனப்பா. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்மாலா கூடும் ஐயா, உம்மாலா ஆகும் ஆண்டவரே, நீங்க அதிசயம் செய்கிறவரப்பா. ஹல்லேலூயா. சொந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே. சொல்லுங்க. சொந்து போன தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, எனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாதா, நன்றி என்று. நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறப்பா. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க. ஏசாயா 53 5வது வசனம் வாசிக்கிறோம். இயேசுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். சொல்லுங்க. என்ன நடத்துங்கப்பா, உங்க தயவானால் என்ன நடத்துங்களேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்களேன். நான் எதில ஆண்டவரே, நான் எதில அப்பா என் குறைகள் இருக்கிறதப்பா, என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்களேன் அப்பா. எந்தெந்த விதத்தில் என்னை சாத்தான் அடிமைத்தனத்தில் உள்ளாக்கிறானோ அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற யாவரையும் நீங்கள் மீட்க வேண்டும்படியா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. சொல்லுங்களே. வல்ல தேவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே சோத்திரம்.
வரைந்ததற்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே ஆதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லுங்களேன். ஆபத்திலே தீபமிதே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். சொல்லுங்க. பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசம் பறிக்க இயலாது ஒரு பாசம். அமீன். ராஜாதி ராஜாவே, எரேமியாவிலே 30வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு ஆரோக்கியமோ வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். உன் காயங்களை ஆற்றுகிறவர், உன் காயங்களை ஆற்றுகிறவர். எந்தெந்த குறையோடு இருந்தாலும் என் மகளே, என் மகனே, ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன் காயங்களை ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே சோத்திரம். வரைந்ததன்றோ உள்ளங்கையில் உன்னதமுந்தன் இடமே. என்னை மறவா இயேசுநாதா. எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமோ ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நாம் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. என்னை மூன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை மூன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. உன்னை மறவா இயேசுநாதா. சொல்லுங்கள் ஆண்டவரே, அவரை போல, அவரை போல சொல்லுங்களேன். பெருமையான நான் பாத்திரம், பெருமையான நான் பாத்திரம். ஆண்டவரே, என்னை வெறுக்காம, என்னை வெறுத்து தள்ளாம சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணால் என்னையுமே அண்ணோ
கண்ணோக்கி பார்த்தடுவே. சொல்லுங்க. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்தடுவே. சொல்லுங்க. தூயவனே. ஆண்டவர் ஆதாமை களிமண்ணினாலே எடுத்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதிலே நாசியிலே சுவாசத்தை ஊற்றின தேவன், அற்புதங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழி பாத்திரமா விளங்க செய்திடுமே. எருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌரீத பாத்திரமா கனைத்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்தடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாம் உன் கிருபையா உகந்ததாகிடும். தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. சொல்லுங்க. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்தடுமே. மல்கியாவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டறைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் உன் வாழ்விலே இந்த நாளிலே பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நீ உட்கார்ந்து இருக்கலாம். எது நடக்குமோ என்று, என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்து நீ நிற்கிற அந்த வேலையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஒரு நாள் நீ அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாள் நீ அசைக்கப்படுவதில்லை. தேவன் உன்னை தேற்றுகிறவர், தேவன் உன்னை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாம் உன் கிருபையா உகந்ததாகிடும். தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த உன்னை உந்த
அரசனுக்கே உடைமை ஆக்கிடுமே. சொல்லுவோம், ஆண்டவர் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். அப்பா, இந்த காலை வேளையில வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். இந்த மாலை வேளையில வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் என் வாழ்விலே செய்த தேவாதி தேவனே. அப்பா, நீங்க உம்மை தவிர வியாதியை குணமாக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை. நீர் உதவி செய்கிறவர், நீ வியாதியை நீக்கிறவர். மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வியாதியில படுத்திருக்கிற, வியாதியில யோசித்துக் கொண்டிருக்கிற, என்ன செய்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவரே. சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுவோமா, சுகம் தருகிறவரப்பா, நீங்க சுகம் தருகிறவரப்பா. அப்பா, உம்மால சுகம் கொடுக்க முடியும், உம்மால சுகம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கூடும். சொல்லுங்களேன், உம்மால மட்டுமே கூட ஆண்டவரே கூடும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்களேன், நீங்களே உயர்ந்தவரே. அப்பா, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன் கரத்தை நீட்டுங்களே, உங்கள் கரத்தை நீட்டி வைங்களே, அற்புதங்கள் செய்கிறவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம், மனதுருகி நன்றி செலுத்துகிறேப்பா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அதிசயம் செய்கிறதே, ஐயா அதிசயம் செய்பவரே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி, சித்தமுண்டு சொல்லுங்க, சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1 அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, பலவிதமான வியாதிகளினாலே உபத்திரப்பட்டிருந்த அநேகரை இயேசு சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திட்டார்னு பார்க்கிறோம். ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால கூடாதது எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 10:19, நீ தேள்களையும் சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு. அவரை நோக்கி நீங்க பாருங்களேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறேன், ஒரு விஷயம் என்னை மன்னியும், என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என் அக்கிரமம் எங்கள் மீறல்களை மன்னியும் சொல்லுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி, ஐயா என்று சொல்லி,
சொல்லி ஐயா என்று சொல்லி விண்ணப்பத்தை சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா. சொல்லுங்க. சோத்திரம் ஏசையா. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிக்கிற ஒரே தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன். நம்புங்க ஆண்டவரே, நம்புங்களேன். உங்க நம்பிக்கை அவர் மேல வைங்களேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கூடுமா, இது உம்மால ஆகுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க கேட்காம ஆண்டவரே உம்மால கூடுன்னு சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும் ஆகட்டும், என்ன நடந்தாலும் தான். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆதாயமா இருக்கிறேன், ஒண்ணும் என்னை மேற்கொள்ளுதலை, லாபமான எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்று சொன்னாலும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. அதிசயம் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, யாக்கோபின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள பிணி, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இப்போது சொல்கிறார், விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபம், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எந்த மாதிரி நோயா இருந்தாலும் அவர் உன்னை விடுவிப்பார். அவரால் கூடும், அவரால் கூடும், அவரால் கூடும். ஆண்டவரே என்னை விடுவிக்கிறவரே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று
என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் ஆரீனில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. சொல்லவா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல ஒரு கடவுள் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி சொல்லுகிறது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து, அப்பா நீ எனக்கு உதவி செய்யுங்களே, ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கள் அப்பா, உமால கூடும் அப்பான்னு சொல்லுவோமா? உமால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே, நீர் அதிசயங்கள் செய்கிறவரே, உமால கூடும் அப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, கலந்து என் உயிரே என் உயிரே நான் உம்மை. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகம் எல்லாம் உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு. சொல்லுங்க, அவரை போல ஒரு கடவுள் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும், அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் சுகம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். உன் வசனம் உனக்குணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்குணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறே, இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறே.
இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்து உயிரே உம்மை துதிப்பே. உயிரான உயிரான உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அவர்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. உயிரான உயிரான இயேசு, உயிரான இயேசு, உயிரான இயேசு. சொல்லுங்களேன். உயிரே என் உயிரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. அப்பா, நாங்க எதுல குறைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே? நாங்க எதுல குறைவா இருக்கிறோம்ப்பா? ஒரு விஷயம் இறங்கி எங்களை பாவங்களை, எங்க அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே, இந்த மாலை வேளையில அப்பா, யாரெல்லாம் மருத்துவமனைக்கு சென்று ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதியோடு இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க சுகம் கொடுக்கிறவரே, உம்மால எல்லா அற்புதங்கள் செய்கிற தேவனப்பா. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. சொல்லுங்களேன். உம்மால கூடாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. உம்மால முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. சங்கீதம் 107 நம்ம வாசிச்சோமே, 20வது வசனத்துல, அவர் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறார் என்று. அதுதான் உண்மை. அவருடைய வசனம் நம்மளை தேற்றுகிறதா இருக்கு. ஆண்டவர் எத்தனையோ வசனங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும், எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம விசுவாசத்தோடு அணுகும் பொழுது அவர் நமக்கு எப்பேற்பட்ட என்னென்ன வியாதி இருந்தாலும் அவர் நம்மளை சுகப்படுத்துகிறவரே. சொல்லுங்க, என்ன சுகமாக்குங்களேன், என்ன சுகமாக்குங்களேன். உம்மால கூடுமே, உம்மால கூடுமே, உம்மால ஆகுமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க. எபினேசரே,
இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகவரப்பா ஏகவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகவரப்பா ஏகவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வரும்படி நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, அருமையான சகோதரி சென்னையிலே கிருபாவோட தாயாருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அவங்க என்ன வேதனையோடு பிரச்சனையோடு இருந்தாலும் என் தகப்பனே, நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற தேவனப்பா. அருமையான குமரனுக்காக ஆண்டவரே, மகனுக்கு எந்த அந்த கட்டியோடு இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சுகம் கொடுக்கிறவரே. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என் தகப்பனே. யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக என்ன வேதியோடு என்ன பிரச்சனையோடு என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் நீ சுகம் கொடுக்கிறவரப்பா. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என் தகப்பனே. பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு இயக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அப்பா, கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னால் முடியலையே, என்னால் கூடுமா, எனக்கு எப்படி இருக்கிறதே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக நம் மாலை வேளையில் நீங்க சுகம் கொடுக்கிறவரப்பா. சுகம் கொடுங்களே, அதிசயம் செய்கிறவரே. உம்முடைய கரம் இறங்கி பிள்ளைகளை தொடட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலி அடைக்கும்படி உடைய ரத்தத்தை தொளிக்கும்படி உடைய கரத்தை வெய்யும் ஆண்டவர். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.